I'm Danuksha Babu from Tirunelveli. இன்னைக்கு நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்னைக்கு 12th ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நான் 596 வாங்கியிருக்கேன். நான் பெல் ஸ்கூலில் தான் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து படிக்கிறேன். ஃப்ரம் கேஜி ஐம் ஸ்டடிங் 15 years in the school. அண்ட் எனக்கு நான் 596 வாங்கியிருக்கேன். என்னோடய ஸ்கூல் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. கரஸ்பாண்டன்ஸ், பிரின்ஸிபல் மேம், வைஸ் பிரின்ஸிபல் மேம் எல்லாருமே, எனக்கு டீச்சர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய சிஸ்டர் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. எனக்கு சப்போர்ட்டாக இருந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் நான் வந்துட்டு ஃப்யூச்சரில் ஜட்ஜ் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் லா படிக்க போகிறேன். தேங்க்யூ. என் பேர் சம்ருதா. நான் 582 எடுத்திருக்கேன். இதுக்கு காரணம் என்னோடய டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை, கல்வி மாவட்டத்தை பொறுத்தளவில் ஒரு சிறப்பான செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாங்கள் பெல் மெட்ரிகுலேஷன் ஹையர் எஜுகேஷன் ஸ்கூலில், இந்த ஸ்கூலை கடந்த 32 வருடங்களாக நடத்தி கொண்டு வருகிறோம். அப் டு கேஜி டு 12th. எவ்ரி இயர் 100% பாஸ் ஆகிறது ரொம்ப நார்மல் விஷயம். இந்த தடவை நீங்கள் பார்க்கிறா இருந்தால், அவர் ஸ்கூல் கேர்ள் அச்சீவ் த டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் அண்ட் டாப் இன் ஸ்கூல் லெவல், getting 596 marks out of 600. The important enna, she never undergone any private tuitions. Am I correct, ma? Yes. Have you undergone any tuitions? No. அதே மாதிரி இங்கேயே பற்றி இங்குள்ள ஆசிரியர்களோட பயின்று சிறப்பாக பரிட்சை எழுதியிருக்காங்க. 10th ஆல்சோ she was first, school first. 11th she was school first, and 12th she is continuing. I wish her all the best in the future. என்ன படிக்க போகிறோமா? நான் ஜட்ஜ் ஆகணும் சார். லா படிக்க போகிறேன். லா படிக்க போகிறோம். வெரி குட், ரைட். அதனால் இந்த பத்திரிகைகளுக்கு வாழ்த்துக்கள். இது மாதிரி குழந்தைகள் ரொம்ப நல்ல பள்ளிகளில் சேர்ந்து படிக்கணும் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா அவளுக்கு சிறப்பாக சப்போர்ட் பண்ண முக்கியமாக பள்ளி நிர்வாகத்தினுடைய டீச்சர்ஸ், ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர்கள் எல்லாம் இருந்து பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் ஃபாதர் அண்ட் மதர். ஃபாதர் ஒரு டிசிடபிள்யூ ஒரு நல்ல இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், மதர் ஹவுஸ் ஒய்ஃப். அவங்களே சி பிலாங்ஸ் டு எ ஜட்ஜ் ஃபேமிலி. ஸோ அதனால் இந்த கேர்ள் அதை நினச்சிட்டு நான் லீடிங் லாயராக வரணுன்னா, ஐ திங்க் God will bless you to achieve your wishes. Okay, all the best. Thank you. பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. என் பேர் முருகேஸ்வரி. நான் 12th முடிச்சிருக்கிறேன். இந்த ஸ்கூலில் படித்தேன். இப்போ 12th ரிசல்ட் வந்திருக்கு. நான் 600க்கு 584 எடுத்திருக்கேன். நான் மார்க் எடுத்ததுக்கு டீச்சர்ஸ், பிரின்சிபல் மேம் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஹலோ, என் நேம் ஜெயந்த். நான் லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலில் இப்போ 12th எழுதியிருந்தேன். இன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சு. 600க்கு 586 எடுத்திருக்கேன். இதை எனக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு எங்கள் டீச்சர்ஸ், எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டீச்சர்ஸ் நல்ல டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்ல ஷெடியூல்லாம் போட்டு கொடுத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலி டவுனுடைய தாளாளர் மரியசோசை பேசுகின்றேன். இன்று 12th ஸ்டாண்டர்ட், தமிழ்நாடு அரசினுடைய 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் வந்திருக்கின்றது. அதில் 147 மாணவர்கள் எழுதிய அந்த தேர்வில் நமது மாணவர்கள் 586 மதிப்பெண்களும், 584 மதிப்பெண்களும், 581 மதிப்பெண்களும் பெற்று பள்ளியில் முதல் 3 இடங்களை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களை நான் இன்று வாழ்த்துகின்றேன். அவர்களெல்லாம் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் அவருடைய கடின உழைப்பும் ஆசிரியருடைய ஒத்துழைப்பும் சேர்ந்து, ஆசிரியருடைய முயற்சியும் சேர்ந்து அவர்கள் இந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் இதை போன்று கடின உழைப்பினால் பல துறைகளில் நிச்சயமாக முன்னேறுவார்கள். அதனால் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இவ்வளவு மதிப்பெண்களை பெற்றது என்பது உண்மையிலேயே ஒரு பாராட்டுதலுக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது என்பதை கூறிக்கொண்டு அவர்களுக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்களையும், அவர்களை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்களையும், அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த பெற்றோர்களையும் இன்று நான் வாழ்த்தி மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.